வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். என்னையே மிரட்டுகிறீங்களா? செங்கோட்டையனுக்கு எதிராக பகீர் முடிவு, அடித்து ஆடும் எடப்பாடியார் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், தம்பிதுரை என பல சீனியர்களை பெரிதாக கொண்டு வராமல் ஒதுக்கி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை ஒருங்கிணைக்க சசிகலாவும் ஒரு பிரச்சார பயணத்திற்கு திட்டமிட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக மூத்த தலைவர்களின் அதிருப்தி உட்கட்சி விவகாரங்களில் அதிமுகவில் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் அதிமுக இயங்கி வருகிறது. ஆனால் மூத்த தலைவர்களிடையே அவரது தன்னிச்சையான முடிவுகள், பழைய தலைவர்களுக்குரிய முக்கியத்துவம் அளிக்கப்படாதது குறித்து அதிருப்தி நிலவுகிறது. உதாரணமாக, முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் எடப்பாடியின் தலைமைக்கு எதிராக கருத்து தெரிவித்து கட்சியை ஒருங்கிணைக்க வி.கே. சசிகலாவை மீண்டும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். செங்கோட்டையன் 2025 பிப்ரவரியிலிருந்து பழனிசாமியை பாராட்டு நிகழ்ச்சி ஒன்றை புறக்கணித்ததாகவும், எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெறாததை காரணமாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து விட்டார். பாஜகவுடனான கூட்டணி மீண்டும் உருவாகியுள்ளது. ஆனால் இது கட்சி தொண்டர்கள், மூத்த தலைவர்களிடையே கலவையான எதிர்ப்பை உருவாக்கியுள்ளன. சில மூத்த தலைவர்கள் இந்த கூட்டணி கட்சியின் சிறுபான்மையினர் ஆதரவை இழக்க செய்யும் என அஞ்சுகின்றனர். ஒரு மூத்த தலைவர் இதை வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாழையை உடைத்த கதை என வர்ணித்துள்ளார். சமீபத்தில் அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். இதற்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையால் முக்கியத்துவம் இழந்ததாக உணர்ந்தது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. வி.கே. சசிகலாவை மீண்டும் இணைக்க வேண்டும் என சில மூத்த தலைவர்கள் விரும்புவதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு உடன்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. 2020 உருவாக்கப்பட்ட 11 பேர் கொண்ட ஸ்டீயரிங் கமிட்டியில் செங்கோட்டையன், தம்பிதுரை, ஆர். வைத்தியலிங்கம் போன்ற மூத்த தலைவர்களுக்கு இடம் அளிக்கப்படவில்லை. இதில் பெண்கள், முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லாதது குறித்து அதிருப்தி எழுந்தது. இது மூத்த தலைவர்களை புறக்கணித்ததாக உணர வைத்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்வி பல தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது கட்சியின் மன உறுதியை பாதித்துள்ளது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள், உள்ளூர் தலைவர்களின் ஆதரவு இல்லாத வேட்பாளரை தேர்ந்தெடுத்தது காரணமாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் கட்சியின் ஒற்றுமையை பாதிக்கலாம். கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்தவும், தொண்டர்களின் மன உறுதியை உயர்த்தவும் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர் காது கொடுப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரளயம் கிளம்பி வருகிறார் செங்கோட்டையன். நாளை மனம் திறந்து பேச உள்ளதாக கூறி அறிவித்துள்ளார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால் பெரும் பின்னடைவை சந்திக்கலாம். எடப்பாடி பழனிசாமி 2026 சீனியர்களை ஓரம் கட்டி விட்டு கட்சிக்குள் புது இரத்த பாய்ச்சம் போகிறார் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வைக்க நினைக்கும் அந்த சீனியர்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையை தான் செங்கோட்டையன் ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதும், பிறகு சாதகமாக கொடி பறக்க விடுவதுவாக இருக்கும் செங்கோட்டையன் இந்த முறை புயலாக சீறுவாரா, புஸ்வானமாக அடங்கி போவாரா என்பது 5ஆம் தேதி தெரிந்துவிடும். ஆனால் இந்த முறை அதிமுக தலைமை மீது அதிருப்தி இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்களையும் சீனியர்களையும் தனது பக்கம் வளைத்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பவானி சாகர் எம்.எல்.ஏ. பன்னாரி கலந்து கொண்டார். இருவருக்கும் சீட்டு உறுதி என சொன்ன அதிமுக தலைமை இப்பொழுது வேறு ஒருவருக்கு சீட்டு கொடுத்ததாக முடிவு செய்துள்ளது. இதனை தெரிந்து கொண்ட செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுத்து இருக்கிறார் பன்னாரி. டிடிவி தினகரன் ஆதரவாளராக இருந்து அதிமுகவுக்கு வந்த ஈரோடு மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் எஸ்.ஆர்.எஸ். செல்வமும்
செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். செங்கோட்டையன் விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம், இனி சீனியர்களை எல்லாம் ஓரம் கட்டி விட்டு 2026இல் கட்சிக்கு புது ரத்த பாய்ச்ச வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இதன் வெளிப்படையாகவே செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், தம்பிதுரை என பல சீனியர்களை பெரியதாக கொண்டு வராமல் ஒதுக்கி வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவர்கள் எல்லோரிடமும் சசிகலா பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவை ஒன்றிணைக்க சசிகலாவும் ஒரு பிரச்சார பயணத்துக்கு திட்டமிட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.